பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேளையிலும் உங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி உம்முடைய ஆலயத்திற்கு நாங்கள் வர கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்கள் பிரசன்னத்தில் நாடி ஓடி வந்திருக்கிறோம். உம்மிடத்தில் வருகிறவர்களை நீர் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே பேரின்பம் இருக்கிறது. உம்முடைய வலது பார்சத்தில் எங்களுக்கு பேரின்பம் இருக்கிறது. ஆண்டவரே, மிகுந்த ஆனந்தம் உண்டு, பேரானந்தம் எங்களுக்கு உங்கள் சமூகத்தில் உண்டு. இப்போதும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஆவலோடு வந்திருக்கிறோம். மரியாள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஐயா, இந்த வேளையிலும் எங்களோடு கூட இடைப்படும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். கல்வாரி ரத்தம் எங்களை மறைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்க யாவரையும் அங்கேயே இருக்கலாம்ப்பா. நீங்கள் தேங்க்யூ. உட்காந்துக்கோங்க, அதில் சேரில் உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாய் உங்கள் எல்லாரையும் பார்ப்பது மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி. ஐ எம் so glad that you have come here today. and நமக்கு ஐக்கியம் என்பது whenever we come together, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது மிகவும் இன்பமான ஒரு காரியம். whenever we come together, 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறேன், when 2 or 3 are gathered in my name, I am in the midst of them. I am there அப்படிங்கிறார் ஆண்டவர். எங்கள் அருகாமையில் அவர் இருக்கிறார். See, that is what is faith. We know that God is in the midst of us. And அதனுடைய வெளிப்பாடு எப்படி தெரியும்? How will I see that with my own eyes? When you believe that God is by your side, you will start seeing a peace filling your heart. உங்களுடைய இருதயத்தை ஒரு சமாதானம் நிரப்புகிறதை பார்ப்பீர்கள். See, we don't see and then believe. We believe and then we see. That is the difference. விசுவாசம் என்பது பார்த்ததுக்கு அப்புறம் வரதில்லை. விசுவாசம் என்பதனால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாராத காரியங்களை பார்ப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ பேர் பலவிதமான போராட்டங்களில் சிக்கி கொண்டிருந்தவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வரும்போது வருவதற்கு முன்பாக விசுவாசிக்கிறோம், வந்ததற்கு முன்பாக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையுடைய என்னென்ன காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு அவரால் நிறைவான பலன் உண்டு. ஆமென். You have come to take shelter in the presence of God and you will receive a great reward. பெரியதான ஒரு பங்கை தேவன் நமக்காய் நியமித்து வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் மீண்டுமாய் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நம்ம கடந்து செல்ல போகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி we have been meditating about the 3 instances where Jesus brought someone back to life. மரித்து போனவர்களை உயிரோடு கூட இயேசு எழுப்பின சம்பவங்களிலிருந்து 3 சம்பவங்களை நாங்கள் பார்த்து அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். இப்போ உங்களுக்கு தெரிந்திருக்கிறது போல, so what we have been meditating upon, I'm not going to go into the details because we are very short in time. அதனால நான் உங்களுக்கு ஒரு குவிக் ஓவர்வியூ சொன்னால், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்த நாட்களில் அநேக அற்புதங்களை செய்தார். 3 இடங்களில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை தவிர இன்னும் அநேக அற்புதங்கள் இருக்கிறது என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். 3 சூழ்நிலைகளில் மரித்து போயிட்டவர்களை உயிரோடு கூட இயேசு எழுப்பினார். இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களில் மரித்து போனவர்களை உயிரோடு கூட இயேசு எழுப்பினார். அதை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது சம்பவம் லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரத்தில் நாங்கள் நாயின் ஊர் விதவையினுடைய மகன் மரித்து போனான், அவனை இயேசு உயிரோடு கூட எழுப்பினார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரத்தில் யவீரு என்கிற ஜபாலய தலைவன் இருந்தான். அவனுடைய மகள் 12 வயதுள்ள மகள், அவள் மரித்து போனாள். அவளை ஆண்டவர் இயேசு உயிரோடு கூட எழுப்பினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவதாக யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு என்கிற பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். அவன் மரித்து போனான். மரித்து போய் 4 நாட்கள் அவனை கல்லறையில் வைத்திருந்தார்கள். இயேசு அவனை உயிரோடு கூட எழுப்பினார் என்று நாங்கள் வேதத்தின் வழியாய் அறிகிறோம். So we know these 3 instances. One is raising of the son of the widow of Nain from dead. Number 2, raising Jairus' daughter, who was a synagogue leader, from dead. Number 3, Lazarus was dead and was in the grave for 4 days and Jesus brought him back to life. 3 சம்பவங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். See, when we look into situations like this, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு மிகவும் வியப்புக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. என்னன்னா, மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார் ஆண்டவர்.
மரித்து போனவர்களை உயிரோடு கூட எழுப்பினார். So it is a very interesting thing, and also it's என்ன சொல்றதுன்னா நம்முடைய விசுவாசத்தை இன்னுமாய் பலப்படுத்துகிற ஒரு காரியம். It increases, it strengthens our faith. பல நேரங்களில் நாங்கள் இந்த வசனங்களை குறித்து தியானித்திருக்கிறோம். we have meditated upon these miracles so many times. பல முறை நாங்கள் இந்த அற்புதங்களை குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். But it is not just about the miracle. So many times we get stuck with the miracle. ஒரு அற்புதம் என்று சொல்லும்போது அந்த அற்புதத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களில் நின்று போய் விடுகிறது. ஆனால் அற்புதத்திற்கு பின்புலம், அற்புதத்திற்கு பின்பாக ஒரு காரியம் இருக்கிறது. And that is what is very important. What happens after the miracle is very very important. Your life after miracle. See, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யலாம். அற்புதம் செய்கிறது very easy. ஆண்டவருக்கு ரொம்ப எளிமையான ஒரு காரியம். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவருக்கு லேசான காரியம். ஆமென். God can do a miracle just in a wink of an eye. ஒரு செகண்ட்ல ஆண்டவர் செய்திடுவார். In a fraction of a second God can do a miracle in your life. That is not a problem at all. And God can raise dead people back from life. There is no problem at all. ஆனா afterwards, what happens afterwards, அது அந்த உயிரோடு கூட எழுப்பினதற்கு பின்பாக என்ன நடக்கிறது என்பது is very very important, because that is what determines our destiny. அதாவது அதுதான் நம்முடைய அதாவது இறுதியை, அதாவது நம்முடைய முடிவை அதுதான் நிர்ணயிக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அதில் வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். முடிவு பரியந்தம் அப்படின்னா ஒரு காரியத்தினுடைய ஆரம்பத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிதானே? more than a starting of a thing, the end of the thing has to be more glorious. That is what everyone expects. பாருங்க, ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டியில் போய் ஒரு பிள்ளை சேருகிறது, படிக்கிறதுக்காக சேருகிறது, அந்த ஆரம்பத்தை காட்டிலும் அதனுடைய what is very important is, okay, starting is important, ஆரம்பம் முக்கியம் தான், ஆனா the result is important. ஓகே, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறீங்க, ஒரு மேட்ச்ல நீங்க விளையாடுறீங்கன்னா அதனுடைய ஆரம்பம் ஓகே பயங்கரமா விறுவிறுப்பா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் மேட்ச்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா விறுவிறுப்பா அடின்னு அடிக்கிறாங்க, அடிச்சு ஒரு 200 ரன் அடிச்சிடுறாங்க ஒரு 20 ஓவர்ல. ஆரம்பம் ஓகே, ஓகேவா? ஆனா அதனுடைய முடிவு என்னது? மேட்சினுடைய முடிவுல தான் அது தெரியும், மேட்சினுடைய நிறைவுல தான் தெரியும். ரெண்டாவது டீம் 20 ஓவர்ல அடிக்க வேண்டிய ஒரு காரியத்தை 15 ஓவர்ல அடிச்சு முடிச்சிடலாம் 200 ரன். பட் அதனுடைய முடிவு தான் முக்கியம். புரியுதா உங்களுக்கு? ஃபுட்பால் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு டீம் ஒரு 4 கோலை போட்டுடலாம். ஓகே, ஆரம்பம் நல்ல விஷயம் தான், ஆனா முடிவு முக்கியம். செகண்ட் ஹாஃப்ல the second team can obviously always come back, have a comeback, and they can score 5 goals and they can win the match. முடிவு தான் முக்கியம். முடிவு is very very important. And the same way, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் உங்களை சந்திக்கிற ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. God wants to do miracles in your life. God wants you to be happy. ஆண்டவர் நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். There is no doubt about it. But having received a miracle, that is not the end. அது முடிவல்ல. அற்புதம் என்பது முடிவல்ல. What happens afterwards determines your destiny. அதாவது அதற்கு பின்பாக என்ன நடக்கிறதோ அதுதான் உங்களுடைய நித்திய முடிவை நிர்ணயிக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஆமென். உங்களுக்கு சொல்றது புரியுது தானே? ஆமென். அதனால தான் நாங்கள் இந்த வசனங்களை அற்புதம் நடந்த காரியங்களை குறித்து, எப்படி ஆண்டவர் வந்தார், நாயின் ஒரு விதவையை எப்படி சந்தித்தார், அவைகளை குறித்து நாங்கள் விளக்கமாய் பாராமல் அதற்கு பின்பாக என்ன நடந்தது என்று சொல்லி நாங்கள் பார்த்து வருகிறோம். அதுல ஒவ்வொரு சம்பவத்திலும் ஆண்டவர் ஒரு வசனத்தை வைத்திருக்கிறார், ஒரு காரியத்தை சொன்னார், ஒரு காரியத்தை செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாயின் ஒரு விதவையினுடைய காரியத்தில் பார்க்கும்போது அந்த வாலிபனை எழுப்பி, உயிரோடு கூட எழுப்பி அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. And we learned from it. We learned about 6 things from it. 6 காரியங்களை அதிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். அவனை, see, it was doing a miracle is one thing, but after doing a miracle, giving the son back to his mother was a great thing. And we learned few things from it. I'm not going to go into the details. Maybe if we have time, கடைசியா நான் ஒரு ஸ்லைடு வச்சிருக்கேன், அது we will show you what we meditated. ஒரு குயிக்கா ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கிறதுக்கு, if we have chance we will look at it. ஓகேவா? And as I mentioned, இவைகள் எல்லாம் இப்ப யூடியூப்ல போடப்பட்டு கொண்டு வருகிறது. So everything is it's all getting uploaded in YouTube as well. So நீங்கள் first 2 in the part 3 of the sermon, this is the final part of this series. ஓகேவா? இந்த சீரிஸினுடைய இந்த தொடர் செய்தியினுடைய கடைசி இறுதி பாகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். முதல் 2 பாகங்களும் யூடியூப்ல இருக்கும். முதலாவது பாகம் ஆல்ரெடி it is in YouTube. It will become public probably tonight நினைக்கிறேன், or tomorrow. அது பப்ளிக் ஆகும், இது பிரைவேட்ல இருக்குது. அடுத்த second part will get uploaded this week, and third part as well, if God willing, in the week அல்லது early next week it will get uploaded. But go back and look into this, because it is very important. நாங்கள் தியானித்து வருகிற காரியம் சும்மா ஒரு அற்புதத்தை பார்க்கல.
அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கிறோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். முதல் காரியத்தில் பார்த்தோம். இரண்டாவது காரியத்தில் போன வாரம் நம்ம பார்த்தோம், யவீரு என்கிற ஒரு ஜபாலை தலைவனுடைய 12 வயது நிரம்பின ஒரு மகள் இருந்தால் அவளை உயிரோடு கூட இயேசு எழுப்பினார். எழுப்பினதற்கு பின்பாக அவள் உயிரோடு கூட எழுந்து உட்கார்ந்தாள். அவள் எழுந்து மரித்தவள் எழுந்து நின்றாள், உயிரோடு கூட வந்தாள். உயிரோடு வந்ததற்கு அப்புறம் அவருடைய பெற்றோர்களை பார்த்து இயேசு சொன்னார், அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென். வேற சொல்லுது, அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார். அப்ப ஆகாரம் கொடுப்பது என்றால் என்னன்னு சொல்லி அதிலிருந்து 5 காரியங்களை போன வாரம் கடந்த வாரம் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அவைகளை குறித்து நாங்கள் விளக்கமாய் பார்ப்பதற்கு நமக்கு இப்ப நேரம் இல்லை. ஆனால் அவைகளை கொண்டு ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்துக்குரிய காரியங்கள் எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி போன வாரம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அகைன் நான் உங்களுக்கு சொன்னது போல இவைகள் எல்லாம் யூடியூப்ல போடப்படும். ஆகையினால if you have missed it you can always go back and watch. ஓகேவா? இன்றைக்கு நாம பார்க்க போகிறது, எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். Let's turn today to John chapter 11. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். Let's first read verse 1. முதலாவது வசனத்தை முதலாவது நம்ம வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் முதலாவது வசனம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். போதும். முதலாவது வசனம். So it gives us a context, it gives us a background of okay who is concerned about. லாசரஸ் ஒரு மனுஷன் இருந்தான். லாசரு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் இப்பொழுது வியாதிப்பட்டு இருக்கிறான். இந்த லாசரு என்கிற ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த குடும்பம் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்ல அவரோடு கூட ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு குடும்பம். இயேசு தன்னுடைய மேன்மையான, அதாவது தன்னுடைய முக்கிய, அதாவது about over 50% of his ministry was based in Galilee. கலிலேயாவில் தான் அதிகபட்ச ஊழியங்களை அவர் செய்து வந்தார். கலிலேயாவை சுற்றி இருக்கிற பட்டணங்கள்ல தான் அதிகபட்ச ஊழியங்களை அவர் செய்து வந்தார். And he used to visit. கலிலேயாவில் இருந்து எருசலேமுக்கு அவர் அடிக்கடி வந்து போவார். வந்ததை எருசலேம் தேவாலயத்திற்கு அவர் வந்து போவார். பல முறை அவர் வந்து போகிறதை பார்க்கிறோம். அப்படி வந்து போகும்போது பெத்தானியாங்கிற இந்த பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னா 2 மைல் தூரத்துல, அதாவது எருசலேம்ல இருந்து ஒரு 2 மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு பட்டணம் பெத்தானியா என்கிற பட்டணம். So every time when he visited Jerusalem, எருசலேமுக்கு அவர் வரும்போதெல்லாம் he used to go to Bethania. பெத்தானியாவுக்கு போகும்போது அவர் லாசருடைய வீட்டில் தங்கி இருந்தார். Lazarus is called God's friend as well. இயேசுனுடைய நண்பராய் அவர் இருந்தார். நல்ல ஒரு நெருங்கின ஒரு குடும்பமாய் இருந்தார்கள். அவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் மரியாளை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். மார்த்தாள் பற்பல காரியங்களை குறித்து கவலையாக இருந்தால், மரியாளோ தன்னை விட்டு இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். So we have learned so much about Martha and Mary as well. We know Lazarus was a friend of Jesus. இந்த மரியாள் தான் பரிமள தைலத்தை உடைத்து ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றினவள். So we have a lot of background about this family, and we know this family was very close to God. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த இடத்துல இவன் வியாதிப்பட்டு இருக்கிறான் என்கிற ஒரு செய்தி இயேசுவுக்கு வருகிறது. இப்பதான் அவர் எருசலேம்ல இருந்தார். எருசலேம்ல இருந்து அவரை கல்லெறியும்படியாய் அவரை பார்த்தார்கள். அந்த இடத்திலிருந்து அவர் திரும்பவும் கடந்து சென்றிருந்தார். இப்பொழுது அவர் கடந்து சென்றிருக்கிற இடத்திலிருந்து திரும்ப செய்தி வருகிறது, லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான். இஃப் யூ ரீட் த்ரூ வாட் ஹேப்பன், என்ன நடக்குதுன்னு சொன்னா, இருந்த இடத்துல இயேசு அந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் உடனடியாய் ஒரு ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோடனே உடனடியாய் வர வேண்டும். ஆனால் உடனடியாக அவர் வரவில்லை. இருந்த இடத்துல இன்னும் 2 நாள் அங்க தங்கி இருந்தார். தங்கி இருந்ததுக்கு அப்புறம் 2 நாட்களுக்கு பின்பாக சீஷர்களை பார்த்து சொன்னார், நாங்கள் போவோம், பெத்தானியாவுக்கு போவோம். நாங்கள் லாசரு அவன் நித்திரையா இருக்கிறான், அவனை எழுப்ப வேண்டும் என்று சொன்னபோது அங்க இருந்த சீஷர்கள் நினைத்துட்டாங்க, தூங்கிட்டு இருக்கார் போல் இருக்கு, உடம்பு சரியில்லை, ஆனால் ரெஸ்ட் எடுத்தா நல்லது தானே ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே நீங்க போய் அங்க இப்பதான் உங்களை கல்லால் அடிக்க உங்களை தேடுறாங்க, நீங்க ஏன் அங்க போறீங்கன்னு சொல்லி அவரோடு கூட பேசும்போது அவர் சொல்றார், இல்ல லாசரு மரித்து விட்டான் என்று சொல்லி அவர்கள் சீஷரோடு கூட சேர்ந்து இப்பொழுதும் லாசருடைய இருக்கிற பட்டணத்துக்கு வருகிறார்கள். சரியா? இப்ப 38ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். 38ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது.
அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. போதும், இப்ப ஒரு செகண்ட் நிறுத்துவோம் இந்த இடத்துல. பாருங்க, இப்ப இயேசு வரும்போது மார்த்தாள் முதலாவது வந்து இயேசுவை சந்திக்கிறாள். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நீங்க மட்டும் இந்த இடத்துல டைமுக்கு இருந்திருந்தீங்கன்னு சொன்னா என்னுடைய சகோதரன், if you were here on time my brother wouldn't have died ன்னு சொல்றா. அதை தாண்டி வருகிறார், திரும்ப மரியாள் வருகிறாள், அவளும் அதே வார்த்தை தான் சொல்றார். ஆண்டவரே, நீர் இந்த இடத்துல இருந்தீங்கன்னு சொன்னா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். if you were here on time my brother wouldn't have died அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறது. அவள் மரியாளும் சொல்லுகிறார். அவங்க சொல்லி அவங்க வேதனைப்பட்டு அவங்க அழுகிறத பார்க்கும்போது 35ஆம் வசனத்துல நாங்க பார்க்கும்போது இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. Jesus wept அப்படின்னு சொல்லுது. அப்ப அவரோடு கூட சேர்ந்து அவரும் கண்ணீர் விட்டார். and when it comes to the 38th verse, இப்ப 38வது வசனத்துல நாங்க வாசிக்கும்போது நம்ம வாசித்தோம், அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. வாசிக்கலாம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் ஆண்டவர் இயேசு கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. So we see here again, if I go into this, I don't want to go into the details of this. So what happened அப்படினா, இயேசு வருகிறார். வந்து அந்த கல்லறை, he is asking to move the stone from that was in the front of the grave. அதில இருந்து எடுக்க சொல்றாரு. அந்த டோம்புக்கு முன்னாடி இருந்த அந்த கல்லறை, அந்த கல்லை எடுக்க சொல்றாரு. எடுக்க சொல்லும்போது அவர்கள் எடுத்தார்கள். எடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது? when they moved, Jesus called him, என்னது, லாசரஸ் come out ன்னு சொன்னபோது, அப்ப லாசருவே வெளியே வான்னு சொன்னபோது, மரித்த லாசரு உயிரோடு கூட நம்ம பாட்டல பாடுறோம் இல்லையா, லாசருவே நீ வெளியே வா என்று நீர் சொன்னீர், மரித்த லாசரு உயிருடனே வெளியே வந்தான். நீர் பார்த்தால் எல்லாம் துளிர்த்திடுமே, நீ சொன்னால் எல்லாம் நடந்துடும். அழகான ஒரு பாடல் இருக்குது இல்லையா, பாஸ்டர் பாடல். ஓகே, ரைட். சோ கமிங் பேக் டு தி பாயிண்ட், பாத்தீங்கன்னா அப்ப மரித்தவன் உயிரோடு கூட எழும்பி விட்டான். அல்லேலூயா. இப்படியாய் ஒரு பெரிய ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடக்கிறது. Again, today we are not going to go into the details of the actual miracle, what happened. அதை பார்க்க போறது இல்லை. அற்புதம் நடந்ததற்கு பின்பாக மீண்டுமாய் today's subject matter is going to be verse 44. 44வது வசனம் தான் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 44வது வசனம். 44th verse is our key point for today. ஓகேவா? key verse for today. என்ன வசனம்? வாசியுங்கள். 44. யாராவது ஒருவர் அதை இங்கிலீஷ்லயும் வாசிங்க, உதவியா இருக்கும். யாராவது ஒருவர், first of all, someone read in English. The dead man came out. His hands and feet wrapped with strips of linen and a cloth around his face. Jesus said to them, take off the grave clothes and let him go. தமிழ்ல வார்த்தை வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது, அவனுடைய முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, எனக்கு பின்பாக சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். சொல்லுங்க, இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? Jesus said to them, take off the grave clothes and let him go. சொல்லுங்க, Jesus said to them, take off the grave clothes and let him go. இன்றைக்கு இதுதான் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு. Jesus said to them, take off the grave clothes and let him go. பாருங்க, இதே மாதிரி தான் பாருங்க ஃபர்ஸ்ட் டைம்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, யவீருடைய மகளை அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். He gave him back to his mother. ஒன்று.
ரெண்டாவது நம்ம பார்த்தோம் யபீருடைய காரியத்தில் பார்த்தோம், give her something to eat அப்படிங்கிறார் இல்லையா? He told the parents, give her something to eat. அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார். ரெண்டாவது. இப்போ இந்த மூணாவது இடத்துல பார்க்கிறோம், Jesus said to them, take off the grave clothes and let him go. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த காரியத்திலிருந்து today we are going to learn only about three things. ஓகேவா? மூன்று காரியங்களை இதிலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமென். What it means, இந்த காரியத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் அகைன் வாட் am I talking about, இந்த மூன்று பிரசங்கங்களையும் நீங்கள் பின்னாடி கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, these are things that are practically applicable in our life. நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் அபியாசப்படுத்த வேண்டிய, அதாவது நாங்கள் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில நாங்கள் நடக்க வேண்டிய சில வழிமுறைகளை தேவன் நமக்கு இந்த வசனங்களின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார். Hallelujah. This is not just about okay Jesus did a miracle, yes hallelujah. இல்ல, what sort of life that you need to live, what sort of life that I need to live, what do we understand, what do we learn from these words of Jesus? இயேசுவுடைய வார்த்தைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது எது என்பதை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற பகுதி என்ன சொன்னா, take off the grave clothes and let him go. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். முதலாவது காரியம், the first thing that we are going to look at is take off the grave clothes. Take off the ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க பாருங்க இந்த இடத்துல, டேக் ஆஃப் த கிரேவ் க்ளோத்ஸ் சொல்லும்போது அந்த அந்த கல்லறையில வைக்கப்பட்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு சுற்றி, அவனை சுத்தி ஒரு துணி சுத்தி வச்சிருந்தாங்க. அந்த துணிகளை, அந்த கல்லறையின் துணியை இல்ல கல்லறையில இருந்த அந்த உடுப்பை கழற்றி விடுங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. டேக் ஆஃப் த கிரேவ் க்ளோத்ஸ். கல்லறையில போட்டிருந்த அந்த கிரேவ் க்ளோத்ஸ், அதாவது கல்லறையில போட்டிருந்த அவரை சுற்றி இருந்த சீலைகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இது என்னன்னு புரிந்து கொள்வதற்கு 39ஆம் வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, 39ஆம் வசனம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட். ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் மார்த்தாள் இயேசுவை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறார். இதுவரைக்கும் மார்த்தாள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே நீர் இங்க இருந்திருந்தீங்கன்னு சொன்னா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான், if you were here my brother wouldn't have died ன்னு சொல்லி மார்த்தா is speaking to Jesus. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த மார்த்தா இப்பொழுது இயேசு சொல்றாரு அந்த கல்லறைக்கு முன்னாடி இருக்கிற கல்லை எடுத்து விடுங்கன்னு சொன்ன உடனே the immediate response of மார்த்தாவை பாருங்க. மார்த்தாளுடைய மறுமொழி என்ன? வாசிங்க 39ஆம் வசனம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று என்றாள். ஹல்லேலூயா. இப்பொழுது நாருமே, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, நாருமே. ஆமா, நமக்கு வழக்கம் மாறுமேன்னு பாடிதான் நமக்கு வழக்கம். அதனால இன்றைக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? நல்லா சத்தமா சொல்லுங்க, நாருமே. நல்ல உற்சாகமா சொல்லுங்க, ஆமென். நாருமே. ஆமென். அதனால தான் நாங்கள் மாஸ்க் போட்டு வந்திருக்கோம்னு சொல்றீங்க, எனக்கு புரியுது. ரைட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அந்த மரித்தவனுடைய சகோதரியே சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்பொழுது நாருமே. எது நாருமா? எது நாரும்? கிரேவ் க்ளோத்ஸ். அவனை சுற்றி இருந்த அந்த சீலை மரித்து போனவனை கொண்டு போய் பிணமா கொண்டு போய் கல்லறையில வச்சிருக்கிறாங்க. இப்ப பிணம் என்ன பண்ணும்? ஆனா பிணம் என்ன ஆக போகுது? இப்ப உயிரோடு கூட வரப்போகுது. ஆனா வரும்போது அது எதோட வரப்போகுது? அது பிணமா இருந்த போது போட்டிருந்த துணியோடு வரப்போகுது. ஆமென். எதோடு வரப்போகுது? இப்ப நீங்க வேதத்துல வசனம் சொல்லுது, லாசர் எப்படி வெளியில வந்தான்? வெளியே வரும்போது எப்படி வந்தார் அவரு? பாருங்க, அப்பொழுது மரித்தவன், எங்க 44வது வசனம், மரித்தவன் வெளியே வந்தான், அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப வெளியில வரும்போது ஒரு பேட் ஆர்டர். Amen. Martha said, by this time there is a bad order. NIV, NLT ன்னு ஒரு வெர்ஷன் இருக்கு, அது சொல்லுது. அதுல எப்படி நம்ம சொல்லுது? The smell will be terrible. எப்படி சொல்றான் அவன்? The smell will be, கப்பு தாங்க முடியாது சாமி அப்படிங்கிறா. The smell will be terrible. அது அவங்க இங்கிலீஷ்ல சொல்றாங்க, நான் தமிழ்ல சொல்றேன். அவ்வளவுதான், நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க. சரிதானே? ஓகே. KJV சொல்லுது. KJV எப்படி தெரியுமா சொல்லுது? ரொம்ப ப்ரொஃபஷனலா, ரொம்ப அழகா, ரொம்ப அப்படியே இங்கிலீஷ் எலக்வென்ட் அழகா, he stinketh. அப்படி என்னது? நாராண்டவரே அப்படி. he stinketh. ப்ரொஃபஷனலா கெத்தா சொல்றார். he stinketh அப்படின்னு சொல்லும்போது, see what we have to understand is, லாசரஸ் பாத்தீங்கன்னா மரித்திருந்தான், அவனுக்கு உயிர் கொடுக்கப்பட்டிருந்தது. இயேசு அவனுக்கு உயிரை கொடுத்தார். அந்த உயிர் கொடுப்பது என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னா, நம்முடைய ரட்சிப்பை குறிக்கிறது. ஏன்னா நாங்கள் பாவத்தில் மரித்தவர்களா இருந்தோம்,
இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் நம்முடைய விசுவாசத்தினாலும் நாங்கள் என்ன பண்ணோம்? ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு என்பது நம்முடைய அந்த ரட்சிப்பின் நிலை. அதுதான் என்ன, நம்ம எப்ப மரித்தவர்களா இருந்த நம்மை உயிரோடு கூட தேவன் உயிர்ப்பிப்பது ரட்சிப்பு. That denotes salvation. Salvation is when we as people, without God we were dead. அப்படி இருந்த நமக்காக இயேசு இந்த உலகத்தில் வந்து நமக்காக மரித்தார். நமக்காக மரித்து நமக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்த போது by his life we get raised back to life. நாங்கள் மீண்டுமாய் உயிர் பெறுகிறோம். லாசரு மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பினது எதை காண்பிக்கிறது? நம்முடைய ரட்சிப்பின் நிலையை காண்பிக்கிறது. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்ட நிலையை காண்பிக்கிறது. ஆமென். But still he had the old stinking grave clothes. அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவனிடத்தில் என்ன இருந்தது? இன்னும் என்ன இருக்குது அவனுக்கு? அந்த கல்லறையில் இருக்கிற அந்த பிரேத சீலைகள், அது அவனுக்குள்ள அவன் மேல இன்னமும் இருக்கிறது. இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள், many Christians face this problem. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஃபேஸ் பண்ணுகிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், but we still struggle with the stinking grave clothes. நாங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் இன்னும் சில நேரங்களில் நாங்கள் இப்படி நாறுகிற இந்த பிரேத இந்த உடுப்புகள், பிரேத சீலைகளால நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரேத சீலைகள் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பாவத்தை குறிக்கிறது. நீங்கள் சகரியா 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. கடகடன்னு வாசிக்கணுங்க, நமக்கு டைம் நிறைய தேவைப்படுது இன்னைக்கு. வாசிப்போம். சகரியா 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. சீக்கிரமா 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 மடான்னு. சகரியா 3:3. என்னங்க? யோசுவாவோ எவனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதருக்கு முன்பாக நின்றிருந்தான். ஆமென். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதருக்கு முன் நின்று கொண்டிருந்தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜக்கரியா அப்ப தூதருக்கு முன் நின்று. யோசுவா என்ன வஸ்திரம் தரித்திருந்தாரா? அழுக்கு வஸ்திரம். அது என்னது? ஜக்கரியா இல்ல, யோசுவாங்கிறவர் யாரு? பிரதான ஆசாரியர். அந்த நாட்களில் இருந்த, அதாவது செருபாபேல் வந்து கிங், அவர் தானே இந்த ராஜகுமாரன், அவர் செருபாபேல். அவருடைய நாட்களில் இருந்த பிரதான ஆசாரியருடைய பேர் யாரு? யோசுவா. சரிதானா? அவர் எப்படி இருந்தார்னு சொன்னா, அவர் அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தார். அழுக்கு வஸ்திரம் என்பது எதை குறிப்பது என்று சொன்னால், பாவத்தை குறிக்கிறது அல்லது பழைய வாழ்க்கையை, பழைய மனிதனை குறிக்கிறதா இருக்கிறது. ரட்சிக்கப்படும் போது 1 கொரிந்தியரில் நாங்கள் வாசிக்கிறோம். என்ன வசனம் சொல்லுது? நீங்கள் எப்படி இருக்கிறோம்? நாங்க கொரிந்தி சபைக்கு பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? புது சிருஷ்டியா இருக்கிற ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சரிதானே? அப்படின்னு சொல்லும் போது அப்ப எல்லாம் புதிதாக வேண்டியவன், ஆனா இன்னும் பழைய, அதாவது பிறந்துட்டாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஆனா இன்னும் அவங்களுடைய பழைய சுபாவங்களோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பழைய சுபாவங்களோடயே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பழைய சுபாவங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, பக்கத்துல பார்க்காதீங்க, நீங்க என்ன பார்த்து சொல்லுங்க, நாறுது. பழைய சுபாவங்கள் என்ன பண்ணுதா? நாறுது. அது யாருக்கு நாறுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மெயின்லி இன்னைக்கு குடும்பங்கள்ல பயங்கரமான பிரச்சனைகள், இல்ல நம்முடைய சொந்த பந்தத்துக்கு நடுவுல பயங்கரமான பிரச்சனைகள். ஏன் தெரியுமா? நாங்கள் பேசுகிறது எப்படிப்பட்டவர்கள்? நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆனா நமக்கு என்ன வருது வெளியில? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஐயோ, பக்கத்துல பார்க்காதீங்க, என்ன பார்த்து சொல்லுங்க, நாறுது. He stinketh. அவன் நாறாண்டவரே, அவன் நாறான். என்ன ஆள் யாரு? ரட்சிக்கப்பட்டவன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில, see what I'm trying to say is, I'm not making fun of the situation and I'm not judging as well. This is not somebody, யாரோ இல்ல இவங்க எல்லாம். நான் சொல்றேன், நானும் அப்படிதான். Every single one of us have that struggle with our old man. நம்முடைய ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், ஆனா பழைய வாழ்க்கை, பழைய பழக்கங்கள், பழைய, அதாவது இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு பல விதமான the sexual desires, இல்ல பண பைத்தியம், இல்ல இப்படிப்பட்ட சில காரியங்கள் இருக்குது பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்கள், இந்த காரியங்களால we struggle in these things, and these struggles are real struggles. இதெல்லாம் உண்மையான போராட்டங்கள்.
இதை நான் யாருமே வந்து சொல்ல முடியாது, நான் இந்த காரியத்தில் போராடுறதே கிடையாது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன ஆயிட்டீங்க சொல்லுங்க? உங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்ல. ஆமா, இந்த முக்தி ஆமா, முக்தி அடைஞ்சிட்டீங்க. இந்த செங்கல்லாம் சுத்தி உட்காந்து உங்களுக்கு முக்தி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னதுங்க? சாமியாரை மட்டும் சப்பா அவங்கள மாதிரி யாருமே இல்லைங்க. சாமியாரும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறான். சாமியாருக்கும் போராட்டம் இருக்குது. சொல்லுங்க, சாமியாரோ மாமியாரோ எல்லாருக்கும் போராட்டம் உண்டு. இதற்காகவே நீ பிறந்தாய்ங்கிற மாதிரி, இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். See, we all go through this struggle. Yes, I'm not, see, it's not about it's not judging. நீங்க உங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு பிரசங்கம் பண்ணி ஏடா நீ எல்லாம் இல்ல. I'm telling you, this is a very practical thing. We all struggle with our old self. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, take off the grave clothes. இந்த பிரேத சீலைகளை எடுத்துரு. அதை எடுக்கல அப்படின்னு சொன்னா என்னதான்? நாரும். யாரு சொல்றா நாருன்னு சொல்லி? கூட பிறந்த அக்கா ஆர் தங்கச்சியா இருக்கலாம், சகோதரி தான் பைபிள் சொல்லுது இல்லையா? கூட பிறந்த ரத்த சகோதரி சொல்றாங்க, 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, இப்பொழுது நாருமே. So when we say that we are saved, but we walk in our old in grave clothes, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி பழைய வாழ்க்கையில அந்த அழுக்கு வஸ்திரத்தை தரித்து நம்ம நடந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களை சுத்தி நீங்க தான் நினைப்பீங்க, ஆகான்னு நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி, ஆனா சுத்தி எல்லாருக்கும் நாரும். நம்மை சுற்றி எல்லாருக்கும் நாரும். They won't be able to bear the order. He stinketh. நாருமே ஆண்டவரே. ஆமென். வாசிக்கலாமா? இதனுடைய இன்னொரு காரியத்தை காண்பிக்க பாருங்க. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். இன்றைக்கு நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி முடிப்பேனான்னு எனக்கு தெரியல, ஏன்னா அவ்வளோ காரியங்கள் இருக்குது. ஆனாலும் நாங்கள் எங்களால் இயன்றதை போராடி பிரயாசப்படுவோம். வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். போதுங்க, அல்லேலூயா. நல்ல கவனமா பாருங்க. இயேசு கல்லறையிலிருந்து வெளியில வரும்போது பிரேத சீலைகளை கல்லறையிலேயே விட்டுட்டு வந்துட்டாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு கல்லறையிலிருந்து வெளில வரும்போது, சொல்றது புரியுதா? லாசரு வெளில வரும்போது எதோடய வராரு? பிரேத சீலையோடய வராரு. ஆனா இயேசு வரும்போது எப்படி வந்தாரு? பிரேத சீலை எங்களை வச்சிட்டாரு? கல்லறையிலேயே வச்சிட்டாரு. ஆமென். அப்ப நாங்க என்ன பண்ணணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாங்கள் ஞான ஸ்நானத்திலேயே வச்சிருக்கணும் அதை. ஆனா இன்னும் என்ன பண்றோம்? பக்கத்துல பார்க்க முடியாதா? கர்த்தாவே பெரிய கஷ்டமா இருக்குது, பழகி போயிட்டோம் பிரசங்கியார்கள், பக்கத்துல பாருங்கன்னு. இப்ப பக்கத்துல பார்க்க சொல்ல முடிய மாட்டேங்குது, நாறுது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மளால என்ன பண்ண முடியல? வாழ முடியல. We are not able to live the same way we want to live. பவுல் சொல்லுகிறார், see, this is not a struggle. நமக்கு தான், எனக்கு தான் இந்த struggle இல்ல, யாருக்கும் இல்ல. பவுல் அப்போ எங்க ரோமர் 7ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறாரு, எனக்கு பாவம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது, நன்மை செய்யணும்னு வாஞ்சிக்கிறேன், ஆனா நன்மை செய்கிறதோ என்னுடைய இதுல இல்ல. நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா பாவம் தான் செய்யறேன். நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்னு சொல்லி, who will deliver me அப்படின்னு சொல்லி, யாரு? பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய ஒரு ஊழியக்காரர். Again, I'm not saying, what we have to understand is the struggle is real, but we need to find the answer. Amen. Hallelujah. The answer is in the word of God. Amen. பக்கத்துல போய் சொல்லுங்க, போராட்டம் உண்மைதான், ஆனா அதனுடைய விடை கர்த்தருடைய வேதாகமத்தில் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And again I will tell you one more thing. See, this can never be an excuse. எல்லாரும் போராடுறாங்கங்கிறதுனால it can never become an excuse. சில நேரத்துல நான் ஒருத்தங்கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஒருத்தங்க அவங்க இன்னைக்கு இங்க இல்ல, சரியா? ஓகே. ஆனா அவங்ககிட்ட நான் சொன்னேன், அவங்க என்ன சொன்னாங்க, பாஸ்டர் எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கிறது இயல்பு தானே. நான் ஒரு தடவை எனக்கு தெரிஞ்சு லிவர்பூல் பிரேயர்ல கூட ஒரு நாள் சொன்ன ஞாபகம் இருக்கு எனக்கு. பாஸ்டர் எனக்கு எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை தானே பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், தட் இஸ் நாட் a general thing. எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்குதுங்கிறதுனால that doesn't become acceptable. அது ஓகே கிடையாது. பிரச்சனையே இருக்கக்கூடாது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ குடும்பம். பிரச்சனை வருதுன்னு சொன்னா
சாக்கடையில் இல்லைன்னா டாய்லெட்டில் ஏதோ போய் வச்சிருக்குது, அதை மிதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஐயோ எல்லாரும் மிதிக்கிறது தானே அப்படியே நிற்போம், நிற்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஐயோ ஐயோ. இல்லை ஸ்கூலில் பிள்ளைய விட போகிறோம், இல்லை எங்கேயாவது எங்கே போகிறோம், புல்லில் நாய் வேலையை காட்டிருச்சு, மிதிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் மிதிக்கிறது தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடப்பீங்களா? நடக்க மாட்டோம். ஏன்? அது அசிங்கம். அதே மாதிரி தான் we need to understand one thing in life. பல நேரங்களில் நம்ம பல காரியங்கள் எல்லாம் ஓகேன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் கிறிஸ்தவ குடும்பங்களை போல இன்றைக்கு பக்கத்தை பார்க்க முடியாது, நாறுகிற நிலைகளில் இருக்கிறவர்கள் யாருமே இல்லை. பிகாஸ் we talk too much. நம்ம சும்மா இருக்க மாட்டேங்கிறோம் பாருங்க, பேச்சு கூட இருக்குது, ஓவர் பேச்சு. ஆனா நடக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா நாறுகிறது. யாருக்கு நாறுகிறது? கூட பிறந்த சகோதரிக்கே நாறுகிறது, கூட இருக்கிற கணவருக்கு நாறுகிறது, கூட இருக்கிற மனைவிக்கு நாறுகிறது, கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, சபைக்கு நாறுகிறது வாழ்க்கை. But today God has called you. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து இருக்கிறார். சோ நான் என்ன சொல்ல வரேன், எல்லாரும் இதை போராடுகிறோம்னு நான் சொன்னதுனால it is a generalized thing. However, இது ஒரு பொதுவான ஒரு காரியம் தான். ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாதான்னு சொன்னா நான் சொல்லுவேன் 100% ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அப்படியான காரியங்கள், இந்த பிரேத சீலைகள் இருந்தால் அதை அவமானமா எண்ணி எப்படியாச்சும் அதை கழட்டணுங்கிறது தான் உங்களுடைய போராட்டமா இருக்கணுமே தவிர, இவங்களும் தான் நாடுறாங்கன்னு சொல்லி நீங்களும் நாறிக்கிட்டே சுத்தக்கூடாது. நாம அந்த மனப்பான்மைக்கு வந்துடக்கூடாது. இன்னைக்கு இந்த உலகம் அப்படிப்பட்ட மனப்பான்மைக்கு நம்மளை கொண்டு வருது. பாருங்க, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரெஸ் போடுறது, துணி எடுத்துக்கோங்களேன், துணி ஆம்பளைகளா இருக்கட்டும் பொம்பளைகளா இருக்கட்டும், துணி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த துணிக்கு ஒரு கலாச்சாரம் இருந்தது, அந்த துணிக்குன்னு ஒரு அக்செப்டபிள். அதை எல்லாம் போத்தி கீத்தி ஒன்னும் தெரியாம இன்னைக்கு முஸ்லிம் மாதிரி வாழ்றது எவ்வளவு பெரிய உண்மையான ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை தெரியுமா? பரிதாவை போட்டு நீட்டா அவங்க வாழ்றாங்க. அப்படி அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அதை பார்த்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தன் என்ன பண்ணா, அதை பார்த்து கிண்டல் பண்ணான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் குறைச்சான். இப்ப கடைசியா கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்குது, அது மட்டும் தான் இருக்குது. அதையும் கழட்டிட்டானா எல்லாம் போச்சு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா, அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். இது ஓகே. ஏன் மத்தவன் அப்படி போடுறான்? நான் சொல்றேன், மத்தவன் அப்படி ட்ரெஸ் போடுறாங்கிறதுக்காக நம்ம பாருங்க, நான் உதாரணத்துக்கு சொல்றேன். See, we need to be understandable of things. We need to understand. நம்ம காரியங்களை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். He thinketh, என்னன்னா அவன் ரட்சிக்கப்பட்டவன், ஆனா இன்னும் அவன் பிரேத சீலைகளோடு சுற்றி கொண்டிருக்கிறான். ரட்சிக்கப்பட்டவன் பிரேத சீலைகளோடு சுற்றி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடாது. அவைகள் இன்றைக்கு இருக்குதான், ஆனா அவைகளை கலற்றுவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கணுமே தவிர பழகிக்கொள்ளக்கூடாது. Don't get used with things. ஓகே, அவனும் அப்படித்தானே பேசினா, இவனும் இப்படித்தானே நடக்குது. இன்னைக்கு நமக்கு நல்ல ஜோக் அனுப்புறாங்க இல்லையா, கணவனுக்கு மனைவிக்கு நடுவில் ஜோக்கு, நல்ல சந்தோஷமா இருக்குது படிக்கும் போதே இல்லையா. மனைவியை பத்தி ஒரு காரியம் சொன்னா அந்த ஜோக் வருது, இல்ல வாட்ஸ்அப்ல வருது, மெசேஜ் வருது, அதை படிக்கும் போது அவ்வளவு இன்பமா இருக்குது. உண்மையா, நான் தப்பா சொல்லல, தப்பா நினைக்காதீங்க, நான் சீரியஸாவே சொல்றேன். அதை படிக்கும் போது பரவாயில்லையேங்கிற மாதிரி இருக்குது. மனைவியை கணவனை பத்தி ஒரு ஜோக் வருது, மனைவி பாக்குறாங்க, வெரி குட் வெரி குட். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, அவைகளை நமக்குள்ள விட்டு அது ஓகேன்னு பழகிட்டோம். கர்த்தருடைய வேதம் சொல்லுது அது பாவம். ஆமென். கிறிஸ்து சபையை நேசித்தது போல கணவன் மனைவியை நேசிக்கணுமா? மனைவி கிறிஸ்துவுக்கு, அதாவது சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணுமா? அதுதான் வேதத்தினுடைய ஸ்டாண்டர்ட். ஆனா இன்னைக்கு நம்ம எதை போட்டு சுத்திட்டு இருக்கிறோம்? வாட்ஸ்அப் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாறுது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? See, என்ன நடக்குதுன்னா, பாயிண்ட் என்ன தெரியுமா, we start to accept things. அதை நாங்க ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். அதை எல்லார் வாழ்க்கையிலும் இப்படிதானேன்னு சொல்லி நம்ம அதை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பழக ஆரம்பிச்சிட்டோம். துணி போடுறது ஒரு காலத்துல, திருப்பியும் சொல்றேன், துணி போடுறது ஒரு காலத்துல சபைக்கு வந்தா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரதுல ஒரு தப்பும் கிடையாது. தட் இஸ் நெவர் ராங், சரியா? ஆனா சில என்ன சொல்றது, ஆம்பளைகள்னா சில காரியங்களை கவர் பண்றதை கவர் பண்ணணும். சீரியஸ்லி ஆண்டனி பாஸ் சொல்லும்போது டாப் பட்டனை போட்டு இந்த ஆம்பளைகள், ஊழியக்கார ஆம்பளைகள் டாப் பட்டனை போட்டு இந்த டையை போட்டு கட்டுறதே கூட ஒரு நல்லதான ஒரு காரியம் தான். அதுக்குன்னு ஒரு காரணங்கள் இருக்குது. பெண்கள் உடுப்புகளுக்கு ஒரு அலங்காரம், நீட்டா இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம கண்ணா பின்னான்னு சுத்தக்கூடாது. நம்ம அதை பழகிடக்கூடாது. நம்ம மற்றவர்களுக்கு அதை மற்றவங்களும் எல்லாரும் அப்படித்தானே வாழ்றாங்கிற மாதிரி நம்ம பழகிடக்கூடாது. சில காரியங்களை நானும் நீங்களும் கற்றுக்கொள்ளணும். அதை சரின்னு சொல்லி நீங்க எப்ப ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை.
நீங்கள் டோன்ட் ஸ்டார்ட் அக்செப்டிங் திங்ஸ். எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க, நான் அவனை விட பெட்டர்னு சொல்லி மனுஷன். கர்த்தருடைய வேதம் சொல்லுது அது நாறுகிறது. ஆமென். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வாசித்து காமிக்க போகிறேன், எனக்கு டைம் இல்லை. கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம், இதை நீங்கள் வீட்டில் போய் கட்டாயம் வாசிக்கணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களை வாசிக்க வேண்டும். வாசிக்க போகிறேன், நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். See, Bible gives us a practical solution. எப்படி இந்த பிரேர சிலைகளிலிருந்து வெளியில வரது? எப்படி, how can you get rid of your old self? எப்படி உங்களுடைய பழைய மனுஷனை இயேசு கலட்டி விட்டுருக்க முடியுமா? முடியாதா? உயிரோடு எழுப்பிய இயேசு என்ன பண்ணிருக்கலாம்? அப்படியே சொல்லியிருந்தார்னா அவன் வெளில வரும்போதே சீலைகள் கலற்றப்பட்டே வந்திருக்கலாம். ஆனா அவன் அவன் தான் அதை செய்யணும். கல்லறையிலிருந்து இயேசு வரும்போது இயேசுவுக்கு வேற யாரும் இல்லை, அவர் அதை களைந்து விட்டு வந்தார். சொல்றது புரியுதுங்களா? இயேசு கல்லறையிலிருந்து வெளில வரும்போது அவர் அந்த கிரேவ் க்ளோத்ஸை அந்த க்ளோத்ஸை அவர் கலட்டி வைத்துட்டு வந்தார். அதே மாதிரி தான் லாசரு வெளியில வரும்போது அவன் கலற்றி வைக்க வேண்டும். ஆனா இப்ப எப்படி கலற்றுவது அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர காரியம் என்ன தெரியுமா? முதலாவது காரியம், you have to know where you feed from. நீங்கள் மற்ற காரியங்களை இதே அவங்க உலகத்தை சொல்லுது அதை சொல்லுதுன்னு பழகாம, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், அதாவது இயேசு லாசரு உயிரோடு எழுப்பினார் தானே, அப்படி எழுந்தது உண்டானால் நீங்கள் கிறிஸ்து இயேசு தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஸ்டார்ட் சீக்கிங் திங்ஸ் அபவ். மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் அந்த நீங்க 5ஆம் வசனத்துக்கு நேரா வர பாருங்க. ஆகையால் என்ன செய்யணுமா? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். யூ ஹேவ் டு புட் டு டெத் அப்படிங்கிறார். நீங்கள் அவைகளை அழித்து போடுங்கள். எவைகளை? இந்த மாதிரியான காரியங்களை உண்டாக்குகிற, எதை? விபச்சாரத்தை உண்டாக்குகிற. இன்னொரு உங்க கணவன் நீங்க இருக்கிறீங்க, இன்னொரு மனைவியை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இச்சை உண்டாகுதா, அதை தூண்டுகிற அந்த காரியங்களை அழித்து போடுங்கள்னு யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு? பக்கத்துல என்ன பார்த்து சொல்லுங்க? எங்களை பார்த்து சொல்றாரு. ஆண்டவர் அழிக்கல, உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, நீங்கள் அழித்து போடுங்கள். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசையை நீங்கள் அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவகோபாக்கினை வரும். நீங்கள் முற்காலத்தில் அவைகளுக்குள்ளே சஞ்சரித்த போது, அதாவது பழைய மனுஷன் ரட்சிக்கப்படாத போது சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். சரியா? இப்பொழுதோ கோபமும், எதையெல்லாம் விடணுமா? பாருங்க, கவனமா பாருங்க. இப்பொழுதோ, எனக்கு பின்னாடி சொல்லுங்களேன், எல்லாரும் எனக்கு பின்னாடி சொல்ல போறீங்க. சரிதான்? இப்பொழுதோ கோபமும், மூர்க்கமும், பொறாமையும், உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும், வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம தான் விடணும். அடுத்தது பாருங்க, 8வது வசனம், 9ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கையையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. நீங்கள் தான் அந்த கிரேவ் க்ளோத்ஸை கலட்டி புதிய உடுப்புகளை நீங்கள் தான் தரித்துக் கொள்ள வேண்டும். இயேசு உங்களுக்காய் சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்திட்டாரு, உங்களையும் இப்போ உயிரோடு எழுப்பிட்டாரு, உங்களுக்குள்ள ஆற்றல் இருக்குது. ஆனால் நீங்க தான் செயல்படணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. எப்படி செயல்படணும் ஆண்டவரே? எப்படி செய்யணும்? மேலானவைகளை நாடுங்கள். எவ்ரி டே கம் பேக், எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் கோ பேக் அண்ட் சீக் ஃபார் திங்ஸ் above. இங்க விபச்சாரம் வருது, ஐயோ இது எனக்கு வேண்டாம், இது உலகத்திலிருந்து வருகிறது. seek things above. say no to ungodly things. say no to lust. say no to pornography. say no to sexual desires. say no to the lust of money. பணம் என்கிற பொருளாசைங்கிற விக்கிரக ஆராதனை நோன்னு சொல்லுங்க. say no to things that are accepted in the world. உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரியங்களை நோன்னு சொல்லி பழகி கர்த்தருடைய ராஜ்யத்தில் வந்து, கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து, ஆண்டவரே நான் மேலானவைகளை தேடுகிறேன். when you start feeding yourself, நான் சொல்றேன், நீங்கள் எதை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீர்களோ அதை போல நீங்கள் மாற ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
எப்படி கற்றுக்கொள்ள அப்படி தாங்க நம்ம பண்ணணும். பாருங்க, ஒன்று சரிதானா? இப்போ நம்ம ரொம்ப டைம் இல்லாததுனால ஐ ஜஸ்ட் ஹேவ் டு கோ ஆன். 12th verse மட்டும் வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. இதெல்லாம் தரித்து கொள்ளணுமா? எதை? தயவை, சாந்தத்தை, பொறுமையை. எல்லார் மேலும் ஒரு நாளும் மற்றவர்களை குற்றப்படுத்தாதீர்கள். நீங்கள் உங்கள் மேல அந்த தயவைகள், அந்த சாந்தத்தை, அந்த நற்காரியங்களை உங்கள் மேல தரித்து கொள்ளுங்கள். தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நீங்கள் அதை களைந்து இதை எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா, வெறுப்பை களைந்து அன்பை எடுத்து போட்டுக்கோங்க. இச்சைகளை களைந்து அன்பை எடுத்து போட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் என்னத்தமா போடணும்? அன்பை எடுத்து போட்டுக்கணும். சொல்றேன் பாருங்க, அன்பு தான் சகல நியாய பிரமாணம், சகல பிரமாணங்களுடைய கருத்து என்னது? அன்பு தான், இல்லையா? அன்பு தான். நான் இப்போ பாருங்க, இன்னத்துடைய மனைவியை நான் இச்சிக்க கூடாது. ஏன்னா அன்பு. ஐயோ சகோதரன், நான் அப்படி தப்பா துரோகம் செய்யக்கூடாது. நான் அப்படி ஒருத்தருக்கு துரோகம் செய்யக்கூடாது. பொருள் ஆசை எனக்கு, நான் மற்றவங்களுக்கு கொடுத்து வாழணும். ஏன்? அன்பு. நான் அதனால பொருள் ஆசைங்கிற விக்கிரக ஆராதனை எனக்கு வரக்கூடாது. நான் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கக்கூடாது. ஏன்? அவளை நான் அப்படி பார்த்தா எவ்வளவு தூரம் அவள் வேதனைப்படுவா. அன்பு இருக்கணும் நம்முடைய இருதயங்கள்ல. அப்படி நம்ம அன்பை தரித்து கொண்டு மற்றதுக்கெல்லாம் நோ நோ நோன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், அந்த களைந்து போட்டு நீங்கள் புதிய மனுஷனாய் மாறி விடுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை அது நல்ல நல்ல நறுமணம் தருகிற ஒரு புஷ்பத்தை போல இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கையை அல்லாமல் கல்லறை உடுப்போடு கூட இருக்கிற நாறுகிற வாழ்க்கையா இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு தேவனுக்குள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். அவர்களை பார்த்து சொன்னார், அந்த வஸ்திரத்தை களைந்து போடுங்கள். இதில் இன்னொன்று சொல்றேன், அவன் கட்டப்பட்டிருந்தான். நான் சொல்றேன், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். those who sin are slaves of sin. பாவத்து. அப்ப அதிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு தான் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அதனால தான் இயேசு விட்ட ஓடிவாங்க. ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலையும் உண்டு. அதனால தான் பரிசுத்த ஆவிக்குள்ளாய் ஜெபியுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதனால சத்திய வேதத்தில் தியானமாயிருங்க. நீங்கள் அவைகளிலிருந்து உங்கள் முகத்தில் இருக்கிறத கட்டப்பட்டிருக்கீங்க பாருங்க. he was not let him goங்கிற ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? let him go அப்படிங்கிற ஆண்டவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனை போக விடுங்கள். ஏன்? அவனை இதெல்லாம் பிடிச்சிருக்குதுப்பா. எப்படி ஆண்டவரை நான் போறது? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விடுதலையாக்குவேன். ஆனா நீ என்னிடத்துல வரணும். எதை நாடி வரணும்? இயேசுவை நாடி வா. பரிசுத்த ஆவிக்குள்ளாய் ஜெபம் பண்ணு. மூன்றாவது, சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் நீ தியானி. அது உன்னை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. கடைசியாக இன்னொரு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி என்ன சொன்னாரா? அவனை கட்டவிழ்த்து விடுங்கள். அவர்களை நோக்கி. இயேசு யாரை பார்த்து சொன்னாரு? பக்கத்தில் இருந்த சுற்றி இருந்தவர்களை பார்த்து சொன்னாரு. சபைங்கிறது ஒருவருக்கு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியாய் கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவது. நம்ம எல்லாருமே கோயிங் த்ரூ ஸ்ட்ரகிள். This struggle is not something that you can overcome by yourself. Every one of us need help. So many times we never ask for help. சொன்னா யாராச்சும் ஒரு மாதிரி பேசிடுவாங்கன்னு நினைக்கிறோம். அப்படித்தான் இருக்குது சபையும். நான் சொல்கிறேன், அப்படித்தான் இருக்குது. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சபை உங்களை என்ன பண்ணிடும்? உங்களை கேவலமாக பேசிடும். பட் யூ நோ ஹவு காட் இன்டெண்டட் சர்ச் டு பி. அவர்களை கட்டவிழ்த்து விடுங்கன்னு சொன்னோடனே அவன் ஓடி போய் என்ன பண்ணான்? கட்டவிழ்த்து விட்டான். ஹல்லேலூயா. உன் சகோதரனை கட்டவிழ்த்து விடு. ஆமென். அவனை நியாயப்படுத்தாத. அவனை பார்த்து நீ நாடுறன்னு அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்காது. நீயே கட்டப்பட்டிருக்கிற. நீ அவனுக்கு கட்டவிழ்த்து விடு, அவன் உனக்கு கட்டவிழ்த்து விடுவான். நீங்கள் ரெண்டு பேரும் ஒருமனப்படும் போது பரலோகமே உனக்காக இறங்கி வந்து நிற்கும். அப்படியே கண்களை மூடி எழுப்பி நிற்போம். அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். Jesus said to them, take off the grave clothes and let him go. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஒரு சரீரம் பாடுபட்டால் முழு சரீரமும், ஒரு அவயவம் பாடுபட்டால் முழு சரீரமும் பாடுபடுகிறது. அதனால தான் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக. வசனம் சொல்லுது, அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அவர்களை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அவர்களை நோக்கி அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். மற்றவர்களுக்காய் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே,
இந்த பழக்கத்தில் அவன் போராடுகிறான், அவனை விடுதலை ஆக்கிறதுக்கு நான் எழும்பி நிற்கிறேன்ப்பா. நான் அவனை குற்றப்படுத்த மாட்டேன். இவன் இப்படிப்பட்ட ஒரு பாவம் செய்கிறான், இவன் குடிகாரன், இவன் இப்படிப்பட்ட ஒரு அசுத்த வழிகளில் போய் கொண்டிருக்கிறான், இந்த வாலிப தம்பி இப்படி போனோகிராஃபியில் இருக்கிறான் என்று சொல்லி I won't judge him because the struggle is true, the struggle is real. இந்த போராட்டம் உண்மையானது. அவனை கட்டவிழ்த்து விடுங்கள், கட்டவிழ்த்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு நல்ல நறுமணமான வாழ்க்கை, சுகந்த வாசனையாய். தேங்க்யூ ஃபாதர். ஒரு விசை கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, தேங்க்யூ ஃபாதர், ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். Oh, we give you glory, Father. Hallelujah.